எதுக்குடா இந்த படத்தை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? தியேட்டருக்கெல்லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண கரு படத்தை போட்டு இப்போ நல்லா செம காட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையிலேருந்து இன்டர்நெட்டில். அதாவது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, கரு படத்தில் கிளைமேக்ஸில் சிங்கம் சூர்யா ஃபைட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிராஃபிக்கல் மிஸ்டேக் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது சூர்யாவோட தலையை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது ஒரு 2 சீனில் மட்டும் பார்க்க நிஜமாலே அப்படி தான் இருக்குது. அது ஏதோ ஒரு இதில் கவனிக்காமல் விட்டாங்க ஒழுங்கா. அதுக்காக போட்டு இந்த அடியா? இன்டர்வல் கிளைமேக்ஸில் மற்றதெல்லாம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டு இதுக்காடா போட்டுடுங்க இந்த சிஜிஐக்குன்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்துருக்கலாம். சரி, போகிற போக்கில் விட்டாங்க, அவங்க ஏதோ கவனிக்கலை போல். ஆனால் தேட்டருகளில் இந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி கலர் கிரேடிங்லேயும் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. தேட்டர்ஸில் பெருசாக எதுவும் தெரிஞ்சிக்கல. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் அடி வாங்குது. ஆனால் தேட்டரில் நல்லா ஓடிடியில் அடி வாங்குற படம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி இருக்க நான் பார்த்ததே இல்லை. தேட்டரில் ஓடி இருக்காது, ஆனால் ஓடிடியில் பிளாக் பாஸ்டர் ஆகும். அதே மாதிரி இல்லாமல் இது உல்ட்டாவாக இருக்குது. இதுக்கப்புறம் அடித்தா என்ன அடிக்கலான்னு படம் நல்லா இருக்கா பார்த்துட்டு போங்கய்யா. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த எக்ஸ்டெண்டட் கட்டில் எப்படா விடுவீங்க? அதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நான். சரி, நேற்று ஒரு பாட்டு வந்துச்சு, சரி இன்றைக்கி வேறு எதனா விடுறாங்களா அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். டெலிட்டட் சீன் எதனா வருதான்ட்டு. எதுவுமே வர மாட்டேங்குது. ஏய் ஆர்ஜே பாலாஜி, கண்ணுக்கு படுற வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் டெலிட்டட் சீன்லாம் விட்டே ஆகணும்.